வெல்கம் டு தி சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு சாம்பார். அதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு 3/4 அழகு பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அதில் வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டு இப்படி வாழைத்தண்டு மஞ்சத்தூளில் போட்டு அரைஞ்சி வச்சுருக்காங்க. இதை போட்டுற வேண்டியதுதான். ரவை வச்சுட்டு அதை வச்சுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. புளி ஒரு சின்ன துண்டு போட்டுடுறேன். இப்போ தண்ணி. சாம்பார் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி சாப்பிட்றீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பக்கம் தாளிச்சு கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் வெடிச்சு வந்ததும் சாம்பாரில் கொட்டிடலாம். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலை, இப்போ நீங்க உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு மூடி வெயிட் போட்டுற வேண்டியதான். நான் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சொல்லி கொடுக்குறேன். இப்போ கேஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் குக்கர்லேயே கூட இந்த சாம்பார் வைக்கலாம். இப்போ வச்சுட்டு எல்லாம் ஒன்றா போட்டு ரைஸ் குக்கரில் போட்டிங்கன்னா அது பாட்டு காய் வெந்து. சாம்பார் சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காய் இருந்தால் மட்டும் நல்லா வதக்கிட்டு போடணும். மற்ற காயெல்லாம் அப்படியே போடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கொதி வருது, மூடி வச்சுட்டு வெயிட்டு வாழைத்தண்டுன்றதுனால 3-4 சவுண்டு விட்டால் சாம்பார் ரெடி. அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இன்றைக்கி வந்து வாழைத்தண்டு சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பும் ஒரே ஒரு பட்டை போட்டிருக்கேன். இது வந்து இப்போ ரொம்ப பொரியக்கூடாது.
அதோட பச்சை வாசனை கொஞ்சம் இருக்கணும். வெங்காயம் தக்காளி அதோட சேர்த்து வறுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. இப்போ காய் கழுவி கொஞ்சம் கடலைப்பருப்பு இந்த டேஸ்ட்டுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். கூட காயோடவே அதுவும் வெந்துடும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள் 2 டீஸ்பூன். வெறும் மிளகாத்தூள் இது அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கூடி வரைச்சி போட்டுக்கோங்க. காரம் வேணுன்றவங்க கூட போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லை இப்படி இருந்தாலும் இப்படியே போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப டேஸ்ட்கேற்ப உப்பு. அவ்வளோதான். இது வருவேன் லேசாக வதக்கிட்டு பெருங்காயம் உங்களுக்கு ஒரு 4-5 பல் பூண்டும் போடலாம், பெருங்காயமும் போடலாம். நீங்கள் எது விருப்பமோ போட்டுக்கோங்க. பூண்டு வாசனை பிடிச்சவங்க பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம காய்க்கேற்ற தண்ணி ஊற்றி மூடிட வேண்டியதுதான். கொஞ்சம் ஊற்றிடும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படியே கிளறுங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த காய். எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ தட்டு போட்டு மூடிடும். பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைய சாப்பாடு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கரில் அதுமே இதுலேயே கூட நம்ம எல்லாமே பண்ணலாம். இதில் தாளிச்சிட்டு அப்படியே கொட்டி மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். அது ஒரு நாள் நான் காமிக்கிறேன். இது சாம்பார், வாழைத்தண்டு சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொரியல் இன்றைக்கி தயிர், ரசம் வைக்கல, தயிர். இதுதான் இன்றைய சாப்பாட்டு மெனு எங்கள் வீட்டில். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.